இவன் பேர் தான் ரவி. இவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதை விட கிரிக்கெட் பாக்குறது அதை விட பிடிக்கும். டெஸ்ட் மேட்சை கூட விடாம உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன்ப்பா, இன்னைக்கு சண்டே தானப்பா, கிரவுண்ட்ல எல்லாருமே விளையாடுவாங்கப்பா, நானும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. உடனே ரவியோட அப்பா அதுக்கு, தம்பி கிரிக்கெட் விளையாடுறது ஒன்றும் பெருசு கிடையாதுப்பா, 10ஓட 11 போய் விளையாடக்கூடாது, பவுலிங் போட்டா விக்கெட் எடுக்கணும், பேட்டிங் பிடிச்சா 6 அடிக்கணும், அதிக ரன் எடுக்கணும், புரியுதா? அந்த துறையில உனக்கு திறமையை நீ வளர்த்துக்கணும், இதுதான் விளையாட்டு. எப்பயுமே விளையாட்டா பார்க்கக்கூடாது தம்பி, அதுல நம்ம திறமையை வெளிப்படுத்தி அதுல நாம தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணணும், புரியுதா? அதை கேட்ட ரவி, சரிப்பா, கண்டிப்பா என்னோட திறமையை அந்த துறையில நான் மேம்படுத்தியே தீருவேன்ப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ரவி கிரிக்கெட் விளையாட நடந்து போய்கிட்டு இருந்தான். சண்டேங்கிறதுனால கிரவுண்டு ஃபுல்லா பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் தன்னோட நண்பர்கிட்ட போயிட்டு, டேய் நானும் கிரிக்கெட் விளையாட வரேன்டா, என்னையும் சேர்த்துக்குங்கடா, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, ப்ளீஸ்டா என்னையும் சேர்த்துக்குங்கடா. இது நீ கிரிக்கெட் விளையாட வர்றியா? உனக்கு பவுலிங்கும் போட தெரியாது, பேட்டிங்கும் பிடிக்க தெரியாது, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ணேன்? லாஸ்ட் வீக்கே உன்னை வச்சுக்கிட்டு மாரடிச்சது எனக்கு போதும். நீ ஒன்று பண்ண, 6 லைனுக்கு பின்னாடி போய் நில்லு, எப்படி எல்லாரும் 6 அடிக்கிறான்னு பாரு, பந்து வந்தா பொறுக்கி போடு, என்ன ஓரமா போய் நில்லு போடா. கடைசியில ரவியை யாருமே சேர்த்துக்கல. அவனும் கிரிக்கெட் விளையாட முடியலன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்புறம் வேற வழி இல்லாம டைம் ஆயிடுச்சுன்ட்டு சரி வீட்டுக்குனாலும் போலாம் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போனான். ரவி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா ரொம்ப ஆர்வத்தோட, என்னப்பா தம்பி பவுலிங் போட்டியா, விக்கெட் எடுத்தியா, பேட்டிங் பிடிச்சி 6 அடிச்சியா, எவ்வளவு ரன் அடிச்ச, எனக்கு ஆர்வமா இருக்கு சொல்லுடா அப்படின்னு கேட்க ரவிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. ரவியோட அப்பா ரொம்ப ஆர்வத்தோட கேட்டனால ரவி வேற வழி இல்லாம போய் சொல்ல ஆரம்பிச்சான். அப்பா நான் பவுலிங் போட்டேன்ப்பா, 1 ஓவர் தான்ப்பா போட்டேன், 2 விக்கெட் எடுத்தேன்ப்பா, ஆனா பேட்டிங் ஒன் டவுன் தான் இறங்கினேன், 20 ரன் எடுத்தேன்ப்பா, 5 ஓவர் தான்ப்பா மேட்ச், 20 ரன் எடுத்தேன்ப்பா அப்படின்னு போய் சொன்னான். அடுத்த நாள் ரவியோட அப்பா கிரவுண்ட் வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப யதார்த்தமா ரவியோட ஃப்ரெண்ட பார்த்தாரு. என்ன ராகுல், எப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட்லாம்? ரவி ரொம்ப நல்லா விளையாடுறான்னு கேள்விப்பட்டேன், அவனை நான் நல்ல கோச்சிங் சென்டரா சேர்த்து விடலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்ற அதுக்கு? என்ன சொல்றீங்க? கோச்சிங் கிளாஸா? யார? ரவிவா? ஐயோ, அவனுக்கு ஃபீல்டிங்கும் வராது, பேட்டிங்கும் வராது, பவுலிங்கும் வராது, அவனை நாங்க டீம்ல எடுத்துக்கவே மாட்டோம். அவன் எப்பயுமே 6 லைனுக்கு வெளியே நின்று பார்த்து தான் பொறுக்கி போடுவான், அவனை நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம். அவனை போய் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறீங்களே, ஆச்சோ காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அங்கிள், சும்மா இருங்க. ராகுல் அப்படி சொன்னனால ரவியோட அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு. வேகமா வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவரு ரவி கிட்ட, தம்பி உனக்கு கிரிக்கெட் விளையாட வராதுன்ட்டு என்கிட்ட சொல்லணும்ல, நான் நீ நல்லா கிரிக்கெட் விளையாடுறேன்ட்டு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் விசாரிச்சு வச்சேன், சரி பரவாயில்ல, இனிமேல் என்கிட்ட போய் சொல்லாத, உனக்கு இந்த விளையாட்டுல திறமை இல்லைன்னா என்ன, வேற விளையாட்டுல திறமையை மேம்படுத்திக்கலாம், இதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, சரியா? அதுக்கு ரவியோ, அப்பா நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா கேட்டீங்க, எவ்வளவு விக்கெட் எடுத்த, எவ்வளவு ரன் அடிச்சேன்ட்டு, அதனாலதான் நான் வேற வழி இல்லாம பொய் சொல்லிட்டேன்பா, இனிமேல் உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன்பா, நீ மன்னிச்சிருங்கப்பா. ரவிக்கு மனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு நைட் அவன் தூங்கவே இல்லை. ரவியோ, நான் அப்பா கிட்ட பொய் சொல்லிட்டேன், இனிமேல் எதை சொன்னாலும் அவரு நான் பொய் சொல்றேன்னு தானே நினைப்பாரு, நான் இனிமேல் இருந்து என்ன பண்ண போறேன், நான் இருக்கிறதோட இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான். அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்து மேல ஏறி கீழே விழுந்து சாகலான்னு முடிவு பண்ணினான். ஆனா அங்க ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சது. என்ன தம்பி, சூசைட் பண்ணிக்க போறியா? சூசைட் பண்ணுனா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பா உன்னைய பொய் தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அதுக்கெல்லாமா சூசைட் பண்ணிக்குவ? உனக்கு என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு அங்க இருக்கிற பேய் அவங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுது. பேய பார்த்தோன்னா ரவிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வேற வழி இல்லாம பயத்துல தான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே பேய்கிட்ட கொட்ட ஆரம்பிச்சான். பேய்கிட்ட ரவி, எனக்கு கிரிக்கெட் விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு கிரிக்கெட் விளையாடவே வர மாட்டேங்குது, நான் டெஸ்ட் மேட்ச கூட உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பார்ப்பேன்,
அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஆனால் எனக்கு விளையாட மட்டும் கிரவுண்டில் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் சூசைட் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். என்ன பண்ண சொல்கிறேன் நீ? ரவி கதையை எல்லாத்தையுமே பேய் கேட்டது. அப்புறம் பேய், இதுதான் உன்னோட கவலையா? கவலையை விடு. இந்த மரத்துல தான் நான் இறந்து போனேன். இந்த மரத்துல இருந்து உனக்கு ஒரு பேட்டு தரேன். அந்த பேட்டை வச்சுக்கிட்டு நீ கிரிக்கெட் விளையாடு. அந்த மட்டையிலிருந்து நீ எது பண்ணினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம்தான். ஆனால் ஒன்று, இனிமேல் நீ சாகணுங்கிற முடிவே நீ எடுக்கக்கூடாது. சூசைட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஒழுங்கா வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லிச்சு. ரவி பேய்கிட்ட பேட்டை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிரவுண்டுக்கு போனான். அங்கே போய் ராகுல் கிட்ட, டே ராகுல், நானும் கிரிக்கெட் விளையாட வரேன்டா, எனக்கும் திறமை இருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்த நீங்கள் விடையே மாட்டேங்கிறீங்க. எப்பயுமே எனக்கு பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேட்டிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பந்து பொறுக்கி போட மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ப்ளீஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்துட்டான் பாருண்டா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். எதோ சான்ஸ் வேணுமா? சரி போய் தொலை. நேற்று உங்கள் அப்பா கிட்ட நல்லா அடி வாங்கியிருப்பேன், அதுக்காக உன்னை சேர்த்துக்கிறேன். நீ முன்னாடியெல்லாம் வந்து இறக்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் பேட் எடுத்துக்கிட்டு வரணும், புரியுதா? போய் நில்லு, போ, ஃபீல்டிங் பண்ணு. அன்னைக்குன்னு பார்த்து சேசிங் பண்ணும்போது எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ராகுல் ரவி மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ ராகுல் சொன்னா, டேய் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் லாஸ்ட் பால் சிங்கிள் வைப்பேன், அப்போ நீ ஓடியாந்துரு, என்ன புரியுதா? ஆனால் ரவி ராகுல் பேச்சை கேட்கவே இல்லை. அவன் லாஸ்ட் பால் சிங்கிள் ஓடவே இல்லை, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டான். அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பிடிச்சான், அடித்தான். 6-4 6-4ன்னு அந்த பேட்டை யூஸ் பண்ணி அடித்தான். எல்லாருமே அவனை வியந்து பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரவியோட அப்பா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரு. ரவி காலப்போக்கில் அந்த பேய் பேட்டை கீழே போட்டுட்டு சாதாரண பேட்டிலே நல்லா ஆட ஆரம்பித்தான். அவன் திறமையை அந்த விளையாட்டில் வளர்த்துக்கிட்டான்.